அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் மாறாத விதிகள் என்று ஏதாவது உள்ளதா? கண்டிப்பாக மாறாத நிச்சயிக்கப்பட்ட விதிகள் என்று எதுவுமே கிடையாது. அப்படி மாறாத விதிகள் இருந்திருந்தால் ஜோதிடத்தை ஒரு சாப்ட்வேருக்குள் அடக்கி சாப்ட்வேரை பலன் சொல்ல வைத்துவிடும். இந்த மனித மூளைதான் இந்த ஜோதிடத்திற்கு சாப்ட்வேர். எனவே எண்ணிலடங்கா விதிகளையும் விதிவிலக்குகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த ஜோதிட கலை. எனவே இங்கே நிச்சயிக்கப்பட்ட விதிகள் என்று எதுவுமே கிடையாது. 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், இவை மட்டும்தான் மாறாது. மற்ற எல்லாமே மாறுகின்ற கோச்சார நிலை போல் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எனவே ஒரு ஜாதகத்தில் 5, 9 கூடியவர்கள் கெட்ட பலன்களையும் செய்யலாம், 6, 8, 12 கூடியவர்கள் நல்ல பலன்களையும் செய்யலாம். 6, 8ஆம் அதிபதிகள் திசையில் கோடீஸ்வரன் ஆனவர்களும் உண்டு. 1, 5ஆம் அதிபதிகள் திசையில் அனைத்தையும் இழந்தவர்களும் உண்டு. இதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு கிரகம் எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஒரு கிரகம் எங்கே இருக்கிறது என்பதை விட அந்த கிரகம் எப்படி இருக்கிறது என்பதில் தான் பலன் அடங்கி இருக்கிறது. 5, 9 கூடியவர்கள் பாவர் சுபரானாலும் மிஞ்சும் பலன்களை தருவார் என்று ஜாதக அலங்காரத்திலே பாடல் கூறியிருக்கலாம். அது ஒரு பொதுவான கருத்து தான். ஏனென்றால் 5, 9ஆம் அதிபதிகள் திரிகோணாதிபதிகள் ஒரு ஜாதகத்துக்கு நன்மை தர கடமைப்பட்டவர்கள். ஆனால் நன்மை தர கடமைப்பட்டவர்களே கட்டாயப்படுத்தப்பட்டவர்கள் கிடையாது. அவர்கள் நன்மையைத்தான் செய்ய வேண்டும் என்ற விதியே கிடையாது. அதே சமயம் 6, 8, 12ஆம் அதிபதிகள் துர்ஸ்தானாதிபதிகள். 6ஆம் அதிபதி தசையில் வம்பு வழக்கு தான் வரும் என்று இல்லை. 6ஆம் இடத்தில் சுப விஷயங்கள் இருக்கின்றன. நல்ல வேலை, வளர்ச்சிக்கு உண்டான கடன், போட்டியில் வெற்றி பெறுதல் போன்ற நல்ல. அதே போல 8ஆம் இடத்தில் எதிர்பாராத தனம், புதையல் யோகம் போன்றவை 8ஆம் இடத்திலும் கிடைக்கும். எனவே ஒரு ஜாதகத்தில் நிச்சயிக்கப்பட்ட விதி என்று எதுவுமே கிடையாது. 8இல் சனி இருந்தால் என்ன பலன் என்று கேட்டால் அதற்கு பலன் கிடையவே கிடையாது. அந்த 8இல் இருக்கின்ற சனி எப்படி இருக்கிறார்? பொதுவாக 8ஆம் இடத்தில் இருக்கிற சனி தனித்திருக்கும் நிலையில் ஆயுளை வளர்ப்பார். அவர் பகை பெற்றிருக்கிறாரா, நீசம் பெற்றிருக்கிறாரா, ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்துத்தான் பலன். இங்கே அதே சமயம் லக்னாதிபதியான கிரகம் கேந்திர கோணங்களில் இருப்பது நல்லது என்று ஜோதிடத்தில் ஒரு அடிப்படை தத்துவம் உண்டு. லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் கேந்திர கோணத்தில் இருக்கலாம், ஆனால் அவர்கள் சுபர்களாக இருக்க வேண்டும். குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் தனித்த புதனாக இருந்தால் அவர் லக்னாதிபதியாக வரக்கூடிய நிலைக்கு கோணங்களில் இருந்தால் நல்ல பலன்களை செய்வார்கள். அதே சமயம் பாவர்கள் லக்னாதிபதியாகி அவர்கள் மறைவு ஸ்தானங்களில் நட்பு வலுவுடன் இருப்பது நல்லது. உதாரணமாக ரிஷப லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியான சனி 6ஆம் இடத்தில் தான் உச்சமாகிறார். அவர் 9ஆம் இடத்தில் இருந்தால் தந்தையை கெடுப்பார், 10ஆம் இடத்தில் இருந்தால் தொழிலை கெடுப்பார். எனவே ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருக்கும் இடத்தை விட இருக்கும் நிலைதான் அந்த கிரகம் என்ன பலன்களை செய்யும் என்று தீர்மானிக்கும். மற்றபடி நட்சத்திரங்களுக்குள்ளோ திதி சூன்யம், யோகி, கரணம் இதிலெல்லாம் பலன்கள் என்பது இல்லவே இல்லை. எனவே ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் ஒரு ஜாதகம் எத்தகைய ஒளிநிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சுபர்கள் அமர்ந்து சூரிய சந்திரர்கள் நன்றாக இருக்கும் நிலையில் அந்த ஜாதகம் ஒளி மிகுந்த ஜாதகம், அனைத்தையும் அனுபவிக்க பிறந்த ஜாதகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து அவயோக திசைகளே நடக்கும். ஜாதகம் யோகமாக இருக்கும். எனக்கு அந்த ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கிறது, இந்த யோகம் இருக்கிறது. எந்த யோகமாக இருந்தாலும் தசாபுத்திகள் கூட நடக்கும். தசாபுத்திகள் வந்தால் தான் யோகமோ தோஷமோ செயல்படும். அப்போ மற்ற வரவில்லை என்றால் யோகமும் இல்லை தோஷமும் இல்லை என்ற அடிப்படையில் தான் செல்லும். எனவே அதே போல குருபார்த்தராக நல்ல பலன்களை செய்வார் என்பது விதி. அதாவது குருபார்த்தராக குருவினுடைய காரணத்தை தருவார். காரணத்துவம் புத்திரபாக்கியம் இதை தருவார். அதே சமயம் 6, 8ஆம் அதிபதியாகி அவர்களை குருபார்த்ததாக குரு 6, 8ஆம் அதிபதியாகி ராகுவை பார்த்தால் ராகு அந்த 6, 8ஆம் இடத்தின் கெடுபல்களையும் செய்வார். ஆதிபத்தியமும் காரணத்துவமும் இணைந்துதான் செயல்படும். எந்த ஒரு தசாபத்தியும் ஆதிபத்தியம் வேறாக காரகம் வேறாகவெல்லாம் செயல்படாது. அதே போல சனி உச்சமான ஒருவர் சாதாரண கூலி வேலை செய்து கொண்டிருப்பார். சனி நீசமாகி திக்பலமாகி குருவின் பார்வையில் இருக்கும் ஒரு ஜாதகர் கோடீஸ்வரராக இருந்து கொண்டிருப்பார். ஒரு ஜாதகத்தில் சனி எப்பொழுது நேர்வலை இழந்து குரு சுக்கிரனை தொடர்பை பெற்றிருக்கிறதோ அப்பொழுது நல்ல பலன்களை செய்வார். உதாரணமாக மகர கும்ப லக்னங்களுக்கு லக்னாதிபதியான சனி மகர லக்னத்திற்கு லக்னத்திலேயோ 2ஆம் இடத்திலேயோ ஆட்சி பெறுவதை விட அல்லது 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதை விட 6ஆம் இடத்தில் நட்பு வலுவுடன் இருப்பது மிக உன்னத அமைப்பு. அதே போல கும்பலக்கணத்துக்கு 8இல் நட்பு வலுவுடன் இருக்கும் சனி நல்ல பலன்களை தான் செல்வார். ஆனால் 2ஆம் வீட்டை பார்க்கும் நிலையில் அந்த வீடு பாதிக்கப்படுமே ஒழிய தனது தசையில் பெரும்பாலும் கெடுபலன்களை செய்ய மாட்டார். நட்பு வலுவில் இருக்கும் கிரகம் பெரும்பாலும் கெடுதல்களை அவ்வளவாக தருவதில்லை. அதற்காக கெடுபலன்களை தராது என்றே சொல்ல முடியாது. எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அதாவது உங்களுக்கு 5ஆம் தேதி திசை நடக்குது, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், அப்படியெல்லாம் கிடையாது. சனி செவ்வாய் 5, 9ஆம் அதிபதியாகி அங்கேயே ஆட்சி பெறுவது கண்டிப்பாக திரிகோணாதிபதிகள்
பாபராகி அங்கேயே ஆட்சி பெறுவது கண்டிப்பாக கெடுபலன்களை அவரது தசையில் கொடுத்தே தீரும். இதைத்தான் பாதகாதிபதியின் தத்துவம் என்று கூறுகிறோம். உதாரணமாக சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுவதும், ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெறுவதும் பாதகத்தை செய்யும். எனவே பாவர்கள் கேந்திரங்களில் சுவர்கள் திரிகோணங்களில் இருப்பதுதான் ஒரு ஜாதகத்திற்கு உன்னத அமைப்பு. அதே சமயம் ஒரு ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் அதை எடுத்து செய்யக்கூடிய லக்னநாயகனான லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். லக்னாதிபதியின் நிலையை கணிக்காமல் ஒரு தசாபுத்திக்கு பலன் சொல்ல முடியாது. ஒருவருக்கு மிகுந்த ராஜயோக தசையே நடந்து கொண்டிருந்தாலும் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்பத்தான் ஒருவருக்கு பலன் நடக்கும். ஒருவர் 2ஆம் அதிபதி திசையிலோ 1ஆம் அதிபதி திசையிலோ 11ஆம் அதிபதி திசையிலோ பணம் வரும் ஒருவருக்கு எந்த அளவுக்கு வரும் என்பது லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்ப 100, 1000, லட்சமா, கோடியா, இது எல்லாமே லக்னாதிபதியின் வலுவைத்தான் தீர்மானிக்கும். எனவே ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் 6இல் மறைந்து விட்டது, 8இல் மறைந்து விட்டது, 12இல் மறைந்து விட்டது என்று கணக்கு கொள்ளாமல் அந்த 12, 6, 8, 12இல் மறைந்த கிரகங்கள் பாவத்தன்மை அடைந்திருக்கிறதா சுபத்தன்மை அடைந்திருக்கிறதா என்பதை தான் ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்லும் மேன்மை அடங்கியிருக்கிறது. எனவே எந்த நிலையிலும் ஒரு கிரகம் பகை நீசம் அடையக்கூடாது. பகை நீசம் அடைந்தால் சுபர் தொடர்பில் இருக்க வேண்டும். எனவே இது போன்ற எண்ணிலடங்கா விதிகளும் விதிவிலக்குகளும் அடங்கியதுதான் ஜோதிடம். மேலும் ஒரு ஜாதகத்திற்கு விதிக்குள் விதிவிலக்குகள் என்று சென்று கொண்டே இருப்பதுதான் ஜோதிடம். மேலும் ஒரு ஜாதகத்திற்கு ஒரு விதிக்கு 10 விதிகள் இருக்கும். அந்த 10 விதிகளை எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது என்று பலன் கூறுவதில் தான் நம் ஜோதிடத்தின் மேதமை அடங்கி இருக்கிறது. உதாரணமாக லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக வரும் நிலையில் தானே தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்வர்களும் உண்டு. தன் செயல்களால் எதிரிகளை சம்பாதித்துக் கொள்வார் 6ஆம் இடத்தில் ஆட்சி வரும் நிலையில். எனவே 6, 8ஆம் அதிபதிகள் சில நிலைகளில் நல்ல பலன்களையும் தரும், கெடுபலன்களையும் தரும். அதே போல 1, 5, 9ஆம் அதிபதிகள் நல்ல பலன்களையும் தரும், கெடுபலன்களையும் தரும். 3ஆம் அதிபதி இது அரை மறைவு ஸ்தானம் என்பதால் அவர் இருக்கும் நிலையை பொறுத்தது. 9இல் சூரியன் இருந்தாலே காரகோபாவ நாஸ்தி அல்ல, 3இல் செவ்வாய் இருந்தாலே காரகோபாவ நாஸ்தி அல்ல, 5இல் குரு இருந்தாலே காரகோபாவ நாஸ்தி அல்ல. 3ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் சுபத்தன்மை இருந்தால் சகோதரனால் நன்மை இருக்கும். 3ஆம் இடத்தில் பாபத்துவமாக இருந்தால் சகோதரனால் தீமை இருக்கும். 9ஆம் இடத்தில் சூரியன் நட்பு வலுவுடனோ அல்லது ஆட்சி உச்சமாக இருந்தால் தந்தையால் பிரயோஜனங்கள் உண்டு. அதே சமயம் 9ஆம் இடத்தில் சூரியன் பாபத்துவமாக இருந்தால் தசையின் காரகோபாவனாஸ்தி செயல்படும். காரகோபாவனாஸ்தியில் உள்ள கிரகங்கள் பாபத்தன்மை அடையாமலும் கேந்திர பாதக அதிபதியும் தோஷத்தில் உள்ள கிரகங்கள் சுபத்தன்மை அடையாமல் இருக்கும்போது பாதகங்களும் காரகோபாவனாஸ்தியும் நடக்காது. எனவே ஒரு ஜாதக விதியை எல்லா ஜோதிட விளக்கங்களிலும் விதி என்பது எழுதப்பட்டிருக்கும். ஆனால் விதிவிலக்குகள் நம் மூளைக்கு எட்டிய வரை நம் ஜாதகத்தில் புதன்றிருக்கும் வலுவை பொறுத்து அவை மாறுபட்டு கொண்டேதான் இருக்கும். எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் எல்லா கிரகங்களும் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதா என்பதை விட்டுவிட்டு லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்கள், மேலும் எந்த கிரகம் சுபத்தன்மை அடைந்திருக்கிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து பலன் கூறினால்தான் பலன் துல்லியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.